ஃபைலிங் ஸ்டேஜ், தொடக்க நிலை, அப்படி ரொம்ப ப்ரீமெச்சூர்லாம் கூட சொல்லுங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா ப்ரீமெச்சூராக சொல்ல மாட்டார்ல? இல்லையா, அதுதான். சோ இப்போ அந்த கருத்தோட உள்வாங்கி பிரைம் ஆபீஸியா கிடையாது. அவர் உள்வாங்கலாங்கிறீங்களா? இல்ல, நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உள்வாங்க மறந்துட்டோம் அப்படின்ற. அது என்னன்னு சொல்லுங்க. அவர் 4 பாயிண்ட் கீ பாயிண்ட் சொல்றாரு. அந்த வழக்கு வந்து அந்த அளவுக்கு மோசமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாமே தவறாக நடந்திருக்கிறதுனா அட்மிஷன்லயே குவாஷ் பண்ணது பல இருக்கு. ஏன் இன்னைக்கு அட்மிஷன்லயே குவாஷ் பண்ணல? ஏன் அட்மிஷன்லயே நான் அலோவ் பண்ணி ரிட்ட அலோவ் பண்ணிடுறேன்? நான் இல்ல யாரோட ரிட் அது? டாஸ்மாக் கூடது. ஏன் அலோவ் பண்ணல? அப்ப என்ன அர்த்தம்? ஈடிக்கு எதிரான ஒரு ரிட்டை அவர் அனுமதிச்சிருக்கிறார் சார். இல்லங்க, மன்னிக்கணும். நான் வந்து அப்ப என்னன்னா டாஸ்மாக் உடைய இதுல வந்து அதுதான் மன்னிக்கணும். பிரைம் ஃபேசி திரும்பி சொல்றேன் தெளிவாக. இதே உச்சநீதிமன்றம் பலமுறை வழக்கு அட்மிஷனுக்கு முதல் முறையாக வந்த அன்னைக்கே வந்து அவங்க இது வந்து அபத்தமான ப்ராசிக்யூஷன், இது சரியே கிடையாது அப்படின்னா இந்த ப்ராசிக்யூஷன் should not proceed further அப்படின்னு குவாஷா அட்மிஷன் டேட்லயே பண்ணிருக்காங்க. இது ஏன் இன்னைக்கு அப்ப அட்மிஷன் டேட்ல பண்ணல? ஏன்னா இன்னும் அதர் சைடு என்னன்றத தரப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல விளக்கம் நீங்க சொல்றதுலயே முரண் இருக்கு ராமசாமி. நீங்க சொல்றதுல என்னன்னா டாஸ்மாக் பக்கத்துல பிரைம் ஃபேசி இருக்கு, அவங்க சொல்ற கருத்து சரியா இருக்குங்கிறதுனால தான் அட்மிட் ஆயிருக்கு பெட்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா பெட்டிஷன் டாஸ்மாக் போட்டுருக்கு, இது ஈடி போடல. ஈடி போட்டு அட்மிட் பண்ணிட்டா ஈடினுடைய கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்ல அவசியமே இல்ல. அதான் சொல்றேன். அப்ப டாஸ்மாக் உடைய கருத்தை அவர் ஏத்துக்கிறாரு. இல்ல, எனக்கு வந்து அட்மிஷனுக்கும் அலோவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றது தெரிய வேண்டியது இருக்கு. இப்ப அந்த ஸ்டேஜ்ல ராமசாமி அந்த ஸ்டேஜ்ல யுவர் ஈடி இஸ் பாசிங் ஆல் லிமிட்ஸ்னு சிஜே சொல்றாரு. ஓகே, சோ அட்மிஷனுக்கும் அலோவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அட்மிஷன் அப்படினா நம்ம இந்த கேஸை விசாரிக்கலாமா வேண்டாமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படின்னு. அலோவ் பண்றது அப்படினா அவர்கள் வந்தது வழக்குகள்ல கேட்டது எல்லாமே சரி, மற்ற தரப்பினர் செய்தது எல்லாமே தவறு அப்படின்னு முற்றிலுமாக அலோவ் பண்றது. இன்னைக்கு அலோவ் பண்ணல, அட்மிஷன் மட்டும் தான். விசாரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு, விசாரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி, ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் இந்த மாதிரி ஒரு டவுட்னு வரும்போது எல்லாருக்குமே டவுட் வரும். சாதாரண குடிமகனா தமிழ்நாட்டை சார்ந்த எனக்கு, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அரசு நிறுவனத்தை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா எனக்குமே ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. ஆனா எதற்கான அந்த அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. 47 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாருமே உங்க ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு. அப்ப அதற்கு தேவையான ஆவணங்கள்லாம் எங்க இருக்குன்னு அவங்க தேடின போது அது சம்பந்தமான ஆவணங்கள்லாம் சிலர்கிட்ட இருந்து வீட்ல இருந்து பார்த்த போதே அரசு சார்ந்த ஆவணங்கள். அப்ப அந்த அரசு சார்ந்த ஆவணங்கள்லாம் அங்க அவங்க வீட்ல எதுக்கு இருக்கு, அவங்க கிட்ட தனிப்பட்ட நபர்கள் கிட்ட எதுக்கு இருக்கு அப்படின்ற போது அதற்கான தேவை இருக்கிறது. அதனால அந்த சர்ச் வந்து சரி அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி இருக்கு.